ஒரு கட்சி தேர்தல் பரப்புரையில் கூட ஓட்டுக்கு காசு கொடுப்பது பாவம், ஆனால் அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது தேச துரோகம் என்று பேச முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். ஏன் பிற கட்சிகளால் முடிவதில்லை? அதுவும் குறிப்பாக திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகள், ஆகிய கட்சிகளான இந்திய தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளால் அது ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய சித்தாந்தத்தை சார்ந்துதான் இவர்கள் பேச வேண்டியிருக்கும், சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். அதனால்தான் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்தே மக்களுக்காக களத்தில் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த சமூகத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த சமூகத்தினுடைய உள் இடஒதுக்கீடுக்காக பேச முடியுமா? அது மட்டுமல்ல, மதுவிலக்கு கேட்டு அவர்களால் குரல் கொடுக்க முடியுமா? அதனால்தான் கடந்த காலங்களில் அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தனது முன்னணி தலைவர்களான வன்னியரசு அவர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களில் நாம் தமிழர் கட்சியை ஓம் தமிழர் என்று விமர்சிப்பது, அண்ணன் சீமான் அவர்களை RSS தொங்கு சதை என்று விமர்சிப்பது, அது இல்லை என்று அவருக்கும் தெரியும். ஆனால் தங்களுடைய அரசியல் இருப்பை, கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதை செய்வதற்காக இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்ற ஒரு வட்டத்துக்குள், மாய வலைக்குள் சிக்கிக்கொள்ள விரும்பாமல், நாங்கள் தமிழ் தேசிய இனத்தின் பெருமைமிகு அடையாளம் என்று இன்றைய பிள்ளைகள் உணர்ந்து தமிழ் தேசிய அரசியலின் பக்கம் நகர்வது இந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதாவது நீட் தேர்வு இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகளினுடைய மருத்துவ கனவை சிதைக்கிறது என்று தொடர்ச்சியாக பேசி வருகிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களது உயிரே போனாலும் நீட் தேர்வை திரும்ப பெற மாட்டோம் என்று வெளிப்படையாகவே தேர்தல் பரப்புரையில் கூறுகிறார். இப்படிப்பட்ட முரண்பாடான கூட்டணியில் இருந்து கொண்டு இவர்கள் எப்படி அந்த சமூகத்திற்கோ மக்களுக்கோ அந்த திட்டங்களை குறித்து தொடர்ச்சியாக போராட முடியும்? இப்படிப்பட்ட சமரசங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை களத்திலேயே நேரடியாக பார்க்க முடிந்திருக்கிறது. அதாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அவர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார். அவர் தனது பரப்புரையின் போது கூட ஒரு இளைஞர் வெளிப்படையாக நமது இடஒதுக்கீடுக்கு எதிராக உள்ளதுதானே பாரதிய ஜனதா கட்சி, அவர்களால் உங்களுக்கு எப்படி நீங்கள் சமரசம் செய்து கொண்டு தேர்தல் களத்திலே நிற்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். உடனிருந்தவர்கள் அவரை அப்புறப்படுத்துகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை மிகவும் நேசித்தவர் ஐயா வீரப்பன் அவர்கள். அது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தவர். அவருடைய பிள்ளை வித்யாராணி அவர்கள் இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கிற போது அதை ஒருபோதும் களத்தில் சகித்துக் கொள்ள முடியாமல் சில சலப்புகள் ஏற்படுகிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த முரண்பாடான கூட்டணிகளில் ஏற்படுத்திக் கொண்டால் பதவியை நோக்கித்தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறதே தவிர சமூகத்தை சார்ந்தோ அல்லது அந்த கட்சியினுடைய கொள்கையை சார்ந்தோ ஒருபோதும் அவர்களால் இயங்க முடிவதில்லை. இதுவரை அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தனது அடிப்படை கொள்கையான மது எதிர்ப்பு கொள்கையை, மது விலக்கு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை முன்னிறுத்தி கூட்டணி வைத்திருக்கிறார்களா? எங்களுக்கு இத்தனை சீட் வேண்டும், ராஜ்யசபா உறுப்பினர் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கொள்கையை முன்னிறுத்திதான் கூட்டணி வைக்கிறார்களே ஒழிய தங்களது அடிப்படை கொள்கையான நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்கைத்தான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் உங்களோடு கூட்டணி வைப்போம் என்று ஏன் இவர்களால் சொல்ல முடியவில்லை? அப்படி சொல்லி இருந்தால் நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்கள் உங்களை கொண்டாடி இருப்பார்கள். தமிழ் சமூகங்களை சாதி கட்சிகளாக பிரித்து மோதவிட்டு தங்களது வாக்கு அறுவடைகளை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வதில் திராவிட கட்சிகள் கைதேர்ந்தவர்கள். இந்த மாய வலையில் சிக்கிக் கொள்ளாமல் இந்த தலைவர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் வெறும் பதவிகளுக்கான இந்த கூட்டணி பேரங்கள் கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை இன்றைய இளம் தலைமுறை தமிழ் சமூகம் புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பக்கம் முழுமையாக திரும்புகிறார்கள். இது இந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக, இடைஞ்சலாக இருக்கிறது. அதுதான் களத்திலே ஆங்காங்கே சலசலப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால்
லாபம் அடைய போவது யார் என்றால் இந்த கட்சிகளோ இவர்கள் சார்ந்த அந்த சமூகமோ அல்ல. இதை முழுமையாக அறுவடை செய்து இவர்களுக்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையே இழப்பு மகிழ்ச்சி